கர்த்தன் சாலமன் பாஸ்டர் தம்பி நீ சொன்னது. எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக என்று வசனம் எடுத்து பேசியிருந்தாய். தம்பி, உன் பக்கத்தில் இருக்கும் தீர்க்கதரிசிகள் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வாய் திறந்து இன்று வரை சொல்லவில்லை. இப்போது ஊழியத்தில் வந்த நீ எல்லாம் தெரிந்தவன் மாதிரி பேசுகிறாய். செல்வராஜ் ஐயா சொன்னது போல தாஸ் இவன் துஷ்டன், இவன் அறிவான் என்று சொன்னது நிறைவேறத்தக்கதாக தன்மானம் கருதி குற்றத்தை மறைத்து பேசுகிறாய். ஆயக்காரனை போல பரிசேயன் பாவம் செய்யவில்லை, ஆனால் அவன் பாவியை மட்டம் தட்டினதால் அவன் பாவியாகி நரகத்திற்கு போய்விட்டான். இப்படி பாவியான என்னை பரிசேயனாகிய நீயும் சேர்ந்து கல்லறிந்து பதிலுக்கு பதில் செய்து நரக கொல்லியாகி இருக்கிறாய். பழைய ஊழிய பெருந்தகைகளும் தாஸ் மாஸ்டரும் யார் யாரையெல்லாம் என்னவெல்லாம் பேசி கெடுத்தார்கள், ஜெப வீட்டிற்கு வரவிடாமல் தடுக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? யார் நீ? உனக்கு என்ன தெரியும்? கவனமாக பேசாவிட்டால் தப்ப மாட்டாய். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.